சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்குறோன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படிங்கிற மொபைல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லீக்ஸ் வந்து கன்ஃபார்மாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லீக்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆகுதுன்னு கூட நமக்கு நிறைய லீக்ஸ் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மொபைல்னு சொல்லியிருக்காங்க. என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போனால் தான் தெரியும். டிஸ்பிளேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பஞ்ச் கோல்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருந்தா உங்களுக்கு ரியல்மி அண்ட் ரெட்மிக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனால் HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, க்ரீன். இந்த 4 கலருமே எந்த குற்றம் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு கலர்லாம் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்று கொடுத்துருக்காங்க, DTS ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பேக்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அன்லாக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 16 MP பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 MP AI லைட் சென்சார்னு எதுக்குன்னே தெரியாமல் ஒரு சென்சார் கொடுப்பாங்க. மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியாது எதுக்குன்னு. இப்போ சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. 8 MP இந்த பட்ஜெட்டுக்கு நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மி பட்ஜெட் தான், அதுக்காண்டி வந்து 8 MP ஓகே. அடுத்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா XOS 7.0 வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் OS தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா Android 10 அப்டேட்டோட உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் வந்தால் தான் தெரியும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்புறம் இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G70 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர் தான். கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். கை கிராபிக்ஸ் கேமிங்க்கெலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேமிங்க்கு ஓகேன்னு இந்த பட்ஜெட்டுக்கு. நான் தான் சொல்கிறேன், இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஓரளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கேமிங், லோ கேமிங், ஹை கேமிங்க்கெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பவர் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5200 mAh கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஒரு நல்லதாகத்தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி எங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு பேட்ரி 4000 தருவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரியெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. 5200 mAh அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டைப் C போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஒன்றும் அப்கிரேட் ஆகாமல் மைக்ரோ USB போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 வாட்டுக்கான அடாப்டர் தான் உங்களுக்கு பாக்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது. 464 இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 9300 வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 4128 பார்த்தீங்கன்னா 10500 வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 628 பார்த்தீங்கன்னா 11,500 லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன்னு ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து நிறைய பேனர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்மாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. 4 வந்து யார் யார் இந்த மொபைலை வந்து ஆர்டர் போடுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.